இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள் 4/10/2025 அக்டோபர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி பிற்பகல் 2:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் காலை 7:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 7:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:22 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில விருப்பமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க. ஆர்வத்துடன் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகள் அதிகமாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சிலருக்கு கவனக்குறைவின் காரணமாக ஏதாவது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு பணத்தை தரும் பொழுதும் ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது தாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று சில விருப்பப்பட்ட வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல திருப்தியான சூழலும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து பேசுவதும் நல்லது. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதில் ஏதாவது சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல மூக்கை நுழைக்காமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய் தந்தையருக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவுகளும் தருவாங்க. சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். என்று மனமும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில புதிய நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். அரசு காரியங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்களும் கைகூடியும் வரும். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வியாபார விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது.
தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். லாபமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் கைகூடியும் வரும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான எண்ணங்களுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. செயல்களும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே இனிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதியை பொறுத்தளவிற்கு சேமிக்கக்கூடிய திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. என்று சில முக்கியமான வேலைகள்ல மனமும் ஈடுபடவும் செய்யும். மனமும் உற்சாகமாகவும் இருக்கும். சில உயர்வான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. வியாபாரத்தை முன்னேற்ற பதைக்கும் கொண்டு செல்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பெரிய சிக்கல்களுக்கு சுலபமான தீர்வையும் காண்பீங்க. குடும்ப பிரச்சனை தொடர்பான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. பயணங்களின் மூலம் லாபமும் உண்டாகும். நிதானமாக முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். தொழில் சாதகமாகவும் செல்லும். அக்கறை இல்லாமல் மட்டும் வேலைகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இதனால செய்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் உற்சாகமாகவும் இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவும் இருக்கும். புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். துணிச்சலாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். மனதுல சின்ன சின்ன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது சங்கடங்களும் ஏற்படலாம். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவும் செய்வீங்க. சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல சுமூகமான போக்கும் காணப்படுங்க. சில ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டவட்டமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களும் ஈடேறும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வேலையாட்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிறுதூர பயணங்களின் மூலம் மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். மனதில் இருக்கின்ற அச்சங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. என்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில மகிழ்ச்சியான தருணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படும். மனதில் இருக்கின்ற பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நிதானமாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலே இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். நகைச்சுவையான அணுகுமுறையின் மூலமாக உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்தும் கொள்வீங்க. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்று சமமாக தங்க இருக்கும். சில செலவுகள் கூடுதலாக ஏற்பட்டாலுமே கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சின்ன சின்ன தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமாகவும் பேசுங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த பயணங்கள் சிரமத்தையும் அலைச்சலையும் தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்தும் விடுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகள் வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். குடும்பத்தினரிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் ஆபத்தை தருவதாகவும் இருக்குங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவையும் காணலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தள்ளிப்போன விஷயங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை சரி செய்தும் விடுவீங்க. உங்களுக்கு என்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். சில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அர்ப்பணிப்புடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலை செய்பவர்களுக்கு தங்கள் மேலதிகாரிகள் கிட்ட ஒற்றுமையான போக்கும் காணப்படும். விரும்பிய லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிதானமான செயல்பாடுகள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வர்த்தக பணிகள்ல முதலீடுகளை அதிகரிக்கவும் செய்வீங்க. தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பிரச்சனைகளும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. காலை 7:22 வரை இருக்கின்றது. இன்று செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள்ல சில கவனமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சமநிலையோடு இருக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சமயோஜித புத்தியுடனும் செயல்படுவீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த பதட்டமான மனநிலையை மாற்றிக்கொள்வதும் நல்லது. இன்று உறவுல சின்ன சின்ன முரண்பட்ட கருத்துக்களும் ஏற்படலாம். உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். இன்று குடும்பத்தினருக்காக சில ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலைகள்ல சுமூகமான போக்கும் இருக்கும். மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கூடுதலான கவனத்தோடு வேலைகளை செய்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவும் எதிர்பார்த்த அளவிற்கும் இருக்கும். சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். மளமளவென்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று நெருக்கமானவர்களிடத்துல உங்களுடைய மனக்குறையை சொல்லி ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சகிப்புத்தன்மையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் இப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். மாணவர்களுக்கு தங்களுடைய தேர்வு முடிவுகள்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. தாய் வழி உறவினர்கள் கிட்ட இருந்து சில எதிர்பார்த்து இருந்த நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பெரிய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்குமிக்க நபர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். வேலை செய்பவர்கள் இப்பொழுது சிறப்பாகவும் செயல்படுவீங்க. உடன் வேலை புரிபவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. என்று மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதளவுல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். சில எதிர்பாராத பொறுப்புகளினால சின்ன சின்ன கோபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதில் பொறுமையாகவும் இருங்க. பழைய நினைவுகளினால மனதில் ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய நபர்களிடத்தில் அனுசரித்து செல்வதும் நல்லது. அனைவரிடத்திலுமே இன்று கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:22 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்குள்ள இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. செயல்கள்ல விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. என்ற நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திட்டமிட்டு வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிகளை கையாளும் பொழுது சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளை மாற்றியும் கொள்வீங்க. சில வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல விஷயங்களை இப்பொழுது தொடங்கவும் செய்யலாம். தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். இதனை எல்லாமே சாமர்த்தியமாக கடந்து வந்தும் விடுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மந்தமாக இருந்து வந்த வியாபாரத்துல சுறுசுறுப்பான போக்கும் காணப்படும். புதியதாக லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல என்று உங்களுடைய வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக நீங்க அதிகமாக சிரமப்படவும் வேண்டாம். சில சிறப்பான செயல்பாடுகளை இப்பொழுது நடத்தவும் செய்வீங்க. தனவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. மனைவி குழந்தைகள் இடத்துல பாசத்தோடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
தொழில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும், பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம், சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று உங்கள் துணையிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கசப்பான எண்ணங்களை இப்பொழுது நினைத்து பார்க்கவும் வேண்டாம். அண்டை அயலாரிடத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். கோபம் மற்றும் எரிச்சலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த கடினமான போக்கும் மாறும். உத்தியோகத்துல பணிகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக பேசுவதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்கள் அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளை பின்பற்றி நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பேச்சுக்களிலும் நடத்தையிலும் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே முக்கியமான விவாதங்களும் நடைபெறும். எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல நயமான பேச்சுக்களின் மூலமாக நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல நயமாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல என்ற தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படும். உங்களுடைய இலக்குகளை அடைந்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அதற்கான உறுதி மற்றும் தைரியத்துடனும் இருப்பீங்க. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல உறவு பிணைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். வங்கி இருப்பு சிறப்பாகவும் இருக்குங்க. இன்று சில மகிழ்ச்சியான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில சவாலான வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழில மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிக்கல்களினால பாதிப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில அவசர செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு வருமானமும் இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக மன சோர்வும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். வங்கி வரவு செலவு கணக்குகளை சரியாக பராமரிப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களுடைய அழைப்பும் இருக்குங்க. இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடன் கடமை உணர்வுடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல முக்கியமான பொறுப்புகளை ஏற்கவும் செய்யலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலேயுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்ய நேரிட்டால் அதுல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளினுடைய செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சமூகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். சில முக்கியமான வேலைகள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்கும்.
எந்த தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய வேலைகள்ல முன்னேறியும் செல்வீங்க. அனைவரையுமே அனுசரித்தும் செல்வீங்க. தைரியத்துடனும் சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களுடைய பங்கேற்பும் அதிகமாகவும் இருக்கும். பணியிடத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டும் பேசுவாங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. விருப்பமான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல நெருக்கமும் உண்டாகும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தைரியத்துடனும் செயல்படுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உண்டாகும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னிச்சையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கையாகவும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பெரிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில மேன்மையான பலன்களையும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தகுந்த நேரத்துல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகள் இடத்துல அன்புடனும் அக்கறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. உங்களுடைய பிடிவாத போக்கினை மாற்றியும் கொள்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். பண விஷயங்கள்ல சில சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக பிடித்தமானவற்றை வாங்கியும் தருவீங்க. பரிசு பொருட்களையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல இருந்து வந்த கோபமும் குறையும். குடும்ப உறவுகள் வலுவாகவும் இருக்கும். சகோதரர்களுடனான உங்களுடைய தொடர்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பத்துல புதிய விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனற்ற திட்டங்கள்ல பணத்தை முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில்ல விருத்தியும் உண்டாகும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுகமாக சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. லாபமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுப்புல இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எல்லா செயல்களிலுமே சற்று பொறுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வீட்டுல ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள்ல கவனமாகவும் இருங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. இதனால முடித்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவுல இன்று குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று உங்களுக்கான அங்கீகாரத்தையும் பெறவும் செய்வீங்க. பணத்தை மட்டும் அஜாக்கிரதையாக வைத்துவிடவும் வேண்டாங்க. பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களுக்கான ஊக்கத்தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று சில மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதானமாக நடந்து வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. விமர்சனங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளுக்கு சிறப்பான உயர்வும் உண்டாகும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடி வரும். சில எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருக்கிட்ட பாசத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இப்பொழுது தொடங்கிய வேலைகளை சுறுசுறுப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல நிதானமான போக்குடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மாலையில பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். புதிய வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உங்களுடைய வேலையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். ஆக்கப்பூர்வமான வேலைகள்ல முழு ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. முக்கியமான பணிகளை உங்களுடைய கவனத்திலேயே மேற்கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த மருத்துவ கோளாறுகளும் குறையும். இன்று உடன் பிறந்தவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். போட்டித் தேர்வுகள்ல எண்ணிய முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுகமான தொழில் சார்ந்த முதலீடுகள் குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். செலவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆக்கப்பூர்வமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில கடினமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சவாலாகவும் இருக்கும். சமாளித்து உறுதியுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று சரியான நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள்ல ஏதாவது ஒன்று நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல இணைந்து அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவரும் ஒன்றாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது அஜாக்கிரதையாக மட்டும் இருக்கவும் வேண்டாங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. 1க்கு 2 முறை பணத்தை எண்ணித் தருவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மனதில் ஏற்படுகின்ற பதட்டமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். எதிலும் என்று கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல கூடுதல் கவனத்தோடு வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். விற்பனையில முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குழந்தைகள் இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொழில்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வேலை இடத்துல தேவையற்ற பேச்சுக்களை பேசிவிடவும் வேண்டாங்க. மற்றவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவதும் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய தகராறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகப்படியாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சில சட்ட விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினர்கிட்ட மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். பணியிடத்துல உங்களுக்கு யாராவது சின்ன சின்ன இடையூறுகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய விமர்சனங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். வியாபார ஒப்பந்தங்கள்ல தாமதங்களும் ஏற்படலாம். சக ஊழியர்களிடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. வித்தியாசமான கனவுகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். நெருக்கடிகளும் நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வெற்றிகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறுதியுடனும் செயல்படவும் செய்வீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னிச்சையாகவும் திறமையுடனும் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வங்கியில சேமிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. மன வலிமையுடனும் இருப்பீங்க.
இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சிக்கல் என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வெளியூர் வாய்ப்புகளும் கூடி வரலாம். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். எதிலும் அவசரப்பட்டு மட்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலை விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம் என்று அன்பாக குடும்பத்தினர் கிட்ட நடந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய வளர்ச்சியில அக்கறையாகவும் இருப்பீங்க. சில செலவுகள் கூடி வந்தாலுமே அதனை சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாய் தந்தையின் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று முகமும் பிரகாசமாகவும் இருக்கும். மற்றவர்கள் கிட்ட இன்முகத்துடன் பேசவும் செய்வீங்க. கல்வித்துறையில சிறப்பான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். சில சிக்கலான பணிகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையாட்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும் என்று பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. தோற்ற பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல புரிதல்களும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதிய மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றமும் உண்டாகுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில சாதகமான பலன்களையும் பெறலாங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களுடைய பணிகளை நேர்மையாக ஆற்றவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையிடத்துல வெளிப்படையாக பழகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கொண்டு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சில மேன்மையான பலன்களையும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு வேலையிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். புரிதல்களின் மூலமாக நண்பர்களுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்தவும் செய்வீங்க. என்று குழந்தைகளுடைய வழியில ஏதாவது மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். குடும்ப சிக்கல்களை தீர்ப்பதற்கு அக்கறையாகவும் செயல்படுவீங்க. என்று கனிவாக பேசி மற்றவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். இன்று உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இன்று உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில ஆபத்தான வேலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. முக்கியமான விவாதங்கள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைக்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலை தேடிக் கொண்டு இருப்பவர்களுக்கு சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிலும் அவசரப்படவும் வேண்டாம். அரசாங்க வகையில நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திருப்பங்களும் உண்டாகும். மறைமுக போட்டிகளையும் வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. முதலீடுகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகத்துல கூடுதல் பொறுப்புகளுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு வாக்குகளை தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. மனதளவுல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். சில முக்கியமான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான முடிவுகளும் எடுப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எல்லா செயல்களிலுமே யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை முடிப்பதில் சிறு கடினத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. நிலுவையில் இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கவலைகளும் நீங்கும். பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி செயலாற்றினாலே போதும். உங்களுடைய மனதில் இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்லிணக்கமும் காணப்படும். உங்களுடைய முன்கோபத்தினை மட்டும் கட்டுப்படுத்தி அனைவரிடத்திலுமே நட்புடன் நடந்து கொண்டாலே போதுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாக சற்று ஆதங்கப்படவும் செய்வீங்க. ஆனால் அதற்கான ஊக்கத்தொகைகளையும் பெற்றுவிடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையான பலன்களையும் பெறலாம். தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். வளர்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குதூகலமான போக்குடனும் இருப்பீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. வீட்டுல மனைவி இடத்துல புரிதல்களும் உண்டாகும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாங்க. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் ஆவாங்க. சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஒரு முக்கியமான நாள் என்றும் கூறலாங்க. முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக விஷயங்கள்ல முழு ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். வழக்குகள்ல எதிர்பார்த்த முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க.
எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. நெருக்கடியான சூழ்நிலைகளும் மாறும். புதிய விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. சக ஊழியர்கள் எப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. பணத்துல ஒரு பகுதியை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.